குதிரையை அடக்கி ஆளக்கூடியவனே அந்த மோகனாங்கியின் ஆசையை தணித்து மகிழ்விக்க முடியுமென்று நம்பியிருந்தாள் அனங்கசேனே. தன் ஆசை நாயகன் கிழத்தனம் அடையும்போதுதான் என்றென்றும் இளமையாக இருப்பதால் பலனில்லை. அதனால் நிராசையே மிஞ்சுமென்று எண்ணமிட்டாள். ஆகவே குதிரை பாகனை ரகசியமாக சந்தித்து அந்த பழத்தை கொடுத்து சாப்பிடும்படி சொன்னாள். ராஜபத்தினியிடம் பிரியம் கொண்டவனாக நடித்தானே தவிர குதிரை பாகனுக்கு அரண்மனை வேலைக்காரி ஒருத்தியிடமே உள்ளூர ஆசை உண்டு. மோகத்தின் பாதையே விசித்திரமானது. சாட்டையில்லா பம்பரம் போல் அலாதியாக ஆடக்கூடியது ஆசை பொம்மலாட்டம். கலா ரசிகையான ராஜபத்தினியின் உயர்தரமான பண்பாடுகளும் மென்மையான அன்பு மொழிகளும் முரடனான குதிரை பாகனின் ஆசைக்குப் போதவில்லை. அவனைப்போல் ஒத்த தரமான கொச்சை வார்த்தைகள் பேசக்கூடிய வேலைக்காரியிடமே அவனுக்கு அதிகமான மோகக்கிறக்கம் இருந்தது. அந்த வேலைக்காரியை குதிரை பாகன் ரகசியமாகச் சந்தித்து, என் அன்பே, இந்த பழத்தைச் சாப்பிட்டால் நீண்ட நாட்கள் உடல் கட்டு தளராமல் வாலிபத்துடன் இருக்கலாமென்று ஒருவர் தெரிவித்தார். உன்னை விட்டுவிட்டு நான் மட்டும் இதைச் சாப்பிட மாட்டேன். நீயே சாப்பிட்டுவிடு என்று மாதுளம் பழத்தை அவளிடம் கொடுத்து விட்டான். அந்த மாதுளம் பழத்தை அவள் வாங்கிக் கொண்டாளே தவிர அவளும் சாப்பிடவில்லை. அவள் தன் ஆசை நாயகனான இடையனிடம் கொடுத்தாள். இடையனோ மாட்டுக் கொட்டிலில் சாணம் முதலிய கழிவுப் பொருள்களை கூட்டிச் சேர்த்தும் தன் ஆசை நாயகியான வேலைக்கார பெண்ணிற்கு அந்த பழத்தை கொடுத்து விட்டான். அவள் பழத்தை வாங்கி சாணக்கூடையின் மீது வைத்து தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள். ராஜவீதியில் அவள் சென்று கொண்டிருக்கையில் ராஜா பர்த்ருஹரி எதிர்பட்டான். அப்போதுதான் வேட்டைக்கு தன் பரிவாரங்களுடன் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான். சாணக்கூடையின் மீது அதிசய மாதுளம் பழத்தைக் கண்ட அரசன் திடுக்கிட்டு நின்றான். பழத்தின் சோபை அரசனைத் தடுத்து நிறுத்திவிட்டது. அந்தணன் ஒருவன் தனக்களித்த பழத்தைப் போன்று பிரகாசத்துடனிருக்கும் அதைக் கண்டதும் அதை அடைய விரும்பினான். ஒரு மாதுளம் பழத்தை தன் ஆசை நாயகியான அனங்கசேனை சாப்பிட்டு அழியாத இளமையுடன் விளங்குவாள். இன்னொரு பழத்தைத் தானும் அருந்தினால் தானும் சாகாத இளமையுடன் அவளுடன் ஆனந்தமாக வாழலாம் என்று எண்ணமிட்டான் ராஜா பர்த்ருஹரி. உடனே சாணக்கூடை பெண்ணை அழைத்தான் மன்னர் பிரான்.